கேரள மாநிலம் பாலக்காடு அருகே மதுபோதையில் ஏடிஎம் மையத்தின் மீது கல்வீசி கண்ணாடியை உடைத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, என்ன நடந்தது? தற்போது அந்த நபர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள திருத்தலா யானைக்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் ஏடிஎம் மையத்துக்கு பாத்தீங்கன்னா மது போதையில வந்த பெரும்பாலம் பகுதியை சேர்ந்த விஜேஎஸ் என்பவர் பாத்தீங்கன்னா ஏடிஎம் கண்ணாடி கதவை கல்லால் அடிச்சு உடைச்சாரு. இது மட்டும் இல்லாம கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே எடுத்து ஏடிஎம் மையத்தின் மீது தாக்குனாரு. அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாருமே இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மது போதையில் ரகளையில் ஈடுபட்டிருந்த விஜேஎஸை கைது செய்திருக்கார். தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த விஜேஎஸ் மது போதையில் ஏடிஎம் மையத்தை உடைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம அதிக மது போதையில விஜேஎஸ் இது மாதிரி செய்ததுனால பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததுனால அவர் மேல போலீசார் வழக்கு தொடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.